சரஸ்வதியே கல்வி புரியராணி வெள்ளை துயில்வாணி கல்வி புரியராணி வெள்ளை துயில்வாணி கருணை சரஸ்வதியே சரஸ்வதியே மழை பெஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. இப்படி இருக்கட்டும் அமைதியாவே உட்காந்துருக்காங்களே. என்னவா என்னாச்சு? யாரு திட்டினது? ஊருக்காரங்களா? ஏஜென்ட் திட்டினாரா? எதுக்கு திட்டினீங்க நீங்க? ஊருக்காரங்களாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க பாருங்க, கோச்சுக்கிட்டு. இருக்கட்டும். அவையில் வீச்சிருக்கும் எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான டி.எம். பாலமுருகன் அவர்களின் பொற்பாதம் பணிந்து என் பணியை தூங்குகின்றேன். முருகா முகுந்தமாள் மருகா முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவன் முருகனே செந்தில் முதல்வனே மாயவன் மருகனே ஒரு கை முகன் தம்பியே உம்முடைய நண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியை வாழும் இக்குறிஞ்சில கொற்றவனுக்கு மகளாயை பிறப்படுக்க வைத்தாய். நம்பிக்கை மகளாய் பிறப்படுக்க வைத்து நற்தமிழ் மொழியால் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெற செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சில கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என பெயருக்கு தகுந்தாற்போல் பெரியவர் முதல் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவா உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. அழகான பழனி மலையாண்டவா அழகான பழனி மலையாண்டவா அணுதினமோ பாட வந்து கேளவா வள்ளிமயிலாதனே பாவடி வேலனே வள்ளிமயிலாதனே பாவடி வேலனே வரவேண்டும் மகிழ் மீது முருகையனே முருகா 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 அழகான பள்ளி மலையாண்டவா உன்னை அணுதினமோ பாட வந்து கேளவா நன்றி நன்றி. கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். கந்தனை படி இந்த காரியம் துவங்கியதால் அண்டருக்காய் நெஞ்சருந்து அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டருக்கு தொண்டரே தொண்டு செய்வது எக்காலம் தொண்டருக்கே தொண்டு செய்ய வருவாராம். அதனாலதான் மதுரையில 64 திருவிளையாடல்களை புரிந்து சுவாமி நம்மளுக்காக தான் விறகு விற்க வந்தார், மாணிக்கம் விற்க வந்தார். அது மாதிரி அப்பேற்பட்ட அந்த பரமுருளியின் அருளை பெறுவோமா? எடுத்தண்டா
ஏட்டினும் கோமலை எழுத வைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான் பாட்டையும் அவனே பாட வைத்தான் நாட்டையும் தமிழையும் பாட வைத்தான் நாட்டையும் தமிழையும் பாட வைத்தான் அவர் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டார் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டார் ஆடுகின்றான் தில்லையிலே தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லை தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லை அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அவனின்றி எதுவுமே நடப்பதில்லை சிவனின்றி எதுவுமே நடப்பதில்லை ஆடுகின்றான் தில்லையிலே அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே அருளுடன் பாடிய தேவரமே அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே திரு அருளுடன் பாடிய தேவாரமே இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே அதே செவிழும் சோழனே பெரும் குளமே செவிழும் சோழனே பெரும் குளமே பாடுகின்றான் அதை பாடவந்தே வந்த எல்லையிலே திங்களும் சூழமும் சடை மீதொரு கங்கையும் ஆடுகின்றான் எல்லையிலே நன்றி நன்றி கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் நன்றி 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 கந்தனை பணிந்து காரியம் துவங்கியிருந்தாள் அந்த பரமொழியின் அருளை பெற்றிருந்தாள் எல்லாம் வல்ல அந்த உமையவளின் அருளை பெறுவோமா ஒரு பூந்தேறு பூத்து வரும் பெருநாள் போடாத
நன்றி நன்றி. கைத்தட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை தெய்வ நிலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி முடியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜன், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்பெறவாத சகோதரர் 7 பேர், 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை இல்லைன்ற எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்துல இருந்து பள்ளத்துல இருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா. அதை விட பேர் அழகி வராளா இல்ல பக்கத்து ஊருக்கு போயிருக்காளா என்ன தெரியலையே. அழகி வராளான்னு. அழகி வராளா வரல. அவ வந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டா. எங்க அண்ணன் வராரு. அதனால என் சொந்த பந்தங்கள்லாம் இவ்வளவு அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கேன். சொந்த பந்தங்கள்லாம் என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லல. யார் நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலனை, சண்முகனை, சரவணனை, குகனை, 6 முகனை, பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். எங்க வருவனான்றாரு காட்சி தருவனான்ற இருந்தாலும் மனசை எப்படி ஆறுதல் படுத்திக் கொள்றது? எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது பாடிட்டு இருக்கும் போது இந்த கூட்டத்துல என்னை எங்கேயாச்சும் இருந்து மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக மறைந்திருந்தே பார்க்கும் மருமமிட சுவாமி மறைந்திருந்தே பார்க்கும் மருமமிட அழகில் மலையழகா இந்த சிறையழகா என்று மறைந்திருந்தே பார்க்கும் மருமமிட அழகில் மலையழகா இந்த சிறையழகா என்று மறைந்திருந்தே மலர்ந்திருக்கும் முகத்தில் சிவந்திருக்கும் இதழிரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரசமும் சிவந்திருக்கும் இதழில் கணிரசமும் கண்டு மறைந்திருந்து பார்க்கும் நாதத்திலே தலைவன் உறங்கிலே உங்கள் நாடத்திலே என்னை நான் மறந்தே நாதத்திலே தலைவன் உறங்கிலே அந்த நாடத்திலே என்னை நான் மறந்தே மோகத்திலே என்னை மூழ்கடித்தே மோகத்திலே என்னை மூழ்கடித்தே ஒரு ஓரத்திலே நின்று கல்வடை போல் ஒரு ஓரத்திலே நின்று கல்வடை போல் மாணவா வேலவா மாயவா சண்முகா மறைந்து போல் எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன் உன்னை என்னையெல்லாம் வேறு யார் அறிவார் எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன் உன்னை என்னையெல்லாம் வேறு யார் அறிவார் மாவையில் பதம் காண நானமா மாவையில் பதம் காண நானமா உங்கள் பாட்டுக்கு நான் வேண்டாமா பாட்டுக்கு நான் வேண்டாமா மாணவா வேலவா மாயவா சண்முகா மறைந்து மானாட மலராட மதியாட நதியாட மங்கையிட நடனமாட வானாட மண்ணாட கொடியாட இடையாட பஞ்சியிட கைகளாட சுவையோடு நானாட எனிலாடி இது பேரை இறங்கி துணையாக ஓடி வருவா தூயனே பலவா மாயனே வேலவாயினையாளும் சண்முகா மறைந்து
நன்றி நன்றி நன்றி. அதனால இந்த காலத்துல கஷ்டம் அப்படின்னு வந்தாலே முதல்ல நம்ம என்ன கேள்வி கேட்போம்? ஏதாச்சும் நமக்கு கஷ்டம் வந்துச்சு இல்ல நடக்கிறத பார்த்து நம்மளுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா கடவுள்லாம் இருக்காரா இதை பார்த்துட்டு இல்லாத அட்டூழியமா அக்கிரமம் இங்கதான் நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கன்னா நம்ம ஊர்ல இல்ல என்ன பார்க்காதீங்க முறைச்சு பொதுவா உலகத்துல நடக்கும்போது கேட்போம் கடவுள்லாம் இருக்காராப்பா இதை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்ப கடவுள்லாம் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு என்ன அப்படின்னா திருச்செந்தூர்ல சூரசம்காரம் நடக்கும் இல்லையா? ஆமா. அதுக்கு முதல் நாள் போய் முருகப்பெருமான் வேல் நடுங்கனி அம்மன் கிட்ட போய் வேல் வாங்குவாரு. என்ன மரபு அப்படின்னா சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்காரம் என்பது மரபு. அத்தனை நாளா போராடுவாப்புல ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த வேல் நடுங்கனி அம்மன் கிட்ட போய் வேலை வாங்கினதுக்கு அப்புறம் தான் சூரசம்காரம் நடக்கும். அந்த வேலை வாங்க போகும்போது எந்த பதிஷ்டம் இல்லாம நம்மாட்ட வேல் வாங்க போவாரு. நான் வேலை வாங்கினதுக்கு அப்புறம் முருகப்பெருமானோட செப்பு திருமேனி ஆகப்பட்டது வேர்த்து ஒழுகுமா. அது மூலவர் சிலை இருந்தா பரவாயில்ல பிரதிஷ்டை பண்ணது அதனால இந்த சிலை அப்படி இருக்குன்னு சொல்லல. ஆனா உச்சவர் சிலை வருட வருட வேலை வாங்கினதுக்கு அப்புறம் வேர்த்து ஒழுகுமா. இதை விட என்ன வேணும்? கலியுகத்துல ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால எந்த காரியம் செஞ்சாலும் எந்த தொழில் செஞ்சாலும் கொஞ்சமாச்சு கடவுளுக்கு பயப்படணும். அப்பதான் வாங்குற உடம்புல விட்டோம். தொழில் தெரியலையா கத்துக்கிட்டு வந்தாச்சும் செய்யணும். 10 பேர் உயிரை போட்டு வாங்க கூடாது. அது ரொம்ப முக்கியம் இல்ல இருக்கு. இந்த திருச்செந்தூர்ல இந்த சிறப்பு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த கடல் இருக்க எல்லா பகுதிக்குமே சுனாமி வந்துச்சு. ஆனா திருச்செந்தூருக்கு மட்டும் கடல் 200 அடி பின்னாடி போச்சான். 200 அடி பின்னாடி போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா திருப்புகழ்ல சொல்லப்பட்டது சூரபதுமனை வதம் செய்யும் போது சூரபதுமன் ஆகப்பட்டவன் கடல்ல போய் ஒளிஞ்சான. இப்படி கடல்ல போய் ஒளியும் போது முருகப்பெருமான் வேலை எடுத்து விட கடலாகப்பட்டது பின்னாடி போச்சான். இப்ப இன்று வரையுமே இப்ப இதெல்லாம் தெய்வம் இல்லைன்னு சொல்லவே முடியல. இன்று வரையுமே என்ன மழை பெஞ்சாலும் என்ன சுனாமி வந்தாலும் திருச்செந்தூர் கோவிலுக்கு மட்டும் எதுவுமே ஆகுது கிடையாது. அப்ப அந்த திருச்செந்தூருக்கும் அந்த திருச்செந்தூர் முருகனுக்கும் அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா? இந்த புண்ணிய மன்னன் ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல. புண்ணியம் பண்றதுன்னா என்னங்க? என்ன வாத்தியாரு? புண்ணியம் பண்றது நல்லது செய்யணும். நல்லது செய்யணும். இன்னொன்னு சில பேருக்கு எதுவும் செய்யாம இருக்கிறது அதே பெரிய நல்லது. அது ரொம்ப உண்மை இல்ல. இப்ப 10 பேருக்கு சாப்பாடு போடுறதா அதுவும் புண்ணியம் தான். இப்பெல்லாம் திருப்பதிக்கு வந்து சொத்து எழுதி வைக்கிறது அது புண்ணியமா? நடிகர்கள்லாம் சொத்து எழுதி வைக்கிறது அதெல்லாம் பண்றாங்க. இப்ப இது கூட ஒரு புண்ணிய கணக்குல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட கஷ்டத்தை சொல்லும் போதோ இல்ல அழுதுகிட்டு இருக்கும் போதோ அழுகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ற பாருங்க அது கூட போய் ஒரு புண்ணிய கணக்குல சேருமா? கருட புராணத்தில் சொல்லப்பட்டது. ஆனா நம்ம பிள்ளை பண்ண மாட்டோமே. நம்மளாம் நல்லவங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? யாராச்சும் வந்து அழுகு கொஞ்சம் நெஞ்ச பாவமா பண்ண நீ பண்ண பாவத்துக்குலாம் அழுக வேண்டியதா அப்படின்னு சொல்லி மேலும் மனம் உளைச்சல் காலாயிட்டு இருக்கு. சிரிச்சுங்க வெளுத்து போடுவோம். இனிமே பண்ணக்கூடாது அப்படிலாம் இருக்கட்டும். எல்லாரும் காதலிச்சாங்க நானும் காதலிச்சேன். ஆமா ஏன் என்னாச்சு? காதலிச்சேன். நான் பாடுறதுக்கு யாரு காரணம்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நான் காதலிக்கிறேன் யாருன்னு சொல்றேன். நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம் உறவு ராகம் இது உதயமாகி வருதும் நான் பாட காரணம் நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் பூச்சு போலவே பாட்டு
பூவி மீது ஆளும் செல்வி நீ என் வாக்கு மீது இன்று ஆடுவே நீ என்ற நாளும் மேன்மை என்னை ஏற்றும் ஏனே அன்னை நீ அல்லவா இன்னும் நான் சொல்லவா நீ தெய்வம் நீதான் செல்வம் கீதம் சங்கீதம் நீராணி நயோரும் அவரை பத்தி நான் நினைச்சிருக்கேன். நன்றி கைதட்டி உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம் அண்ணே. நீங்க எத்தனை வயசுல காதலிச்சீங்க? தங்கச்சி அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கலன்றீங்களா? இருக்கட்டும். நான் இப்ப காதலிச்சேன் தெரியுமா? எனது 5 வயது அரியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வடி வேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சுட்டு இருக்கேன். ஆமா, உங்களை மாதிரி காதல் கிடையாது. புனிதமான காதல், தெய்வீகமான காதல். 5 வயசுலயே என் கனவுல வந்து சொல்லிட்டு போயிட்டாரு உன்னதான் கட்டுவேன்னு சொல்லி. அதனால நானும் கட்டுனா அவரை தான் கட்டுவேன். சரி என்ன சரினா? என்னது கட்டுனா அவர் கட்டுவீங்களா? கட்டுனா அவரை தான் கட்டுவேன். இல்லனாலும் கால்ல கையில விழுந்தாச்சு அவரை தான் கட்டுவேன். இது ஒரு தைரியமா அண்ணன் தம்பிட்ட சொல்றீங்க. அண்ணன்ட்ட அண்ணே நான் காதலிக்க சாதாரணப்பட்டவரா இருந்தா பரவாயில்ல, முருகப்பெருமானை காதலிக்கிறேன். அதனால நான் தைரியமா சொல்லுவேன். அதனால அந்த காதலை பத்தி சொல்லும் போதெல்லாம் வெற்றி வெற்றி என்று கோயில் மணி எனக்கு கேட்கிறது, உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தமா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேக்குதடி முத்தமா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தமா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேக்குதடி முத்தமா. நீலைக்காத பிரிவு நீலைக்காமல் விளையாட பயணம் பயணம் பயணம். வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தமா சுற்றி